Hi, this is Meenu's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பர்ட்ஸ் நெஸ்ட். இதை வந்து நான் மீல் மேக்கர் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ட்ஸ் நெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான சேமியா. இது வந்து ரோஸ்டட் சேமியா. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சேமியா இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மீல் மேக்கர் வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 30 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். சால்ட் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வந்து 4 வரமிளகா வச்சுருக்கேன். என்னோடது வந்து ஆக்சுவலி ரொம்ப காரமாக இருக்கும். உங்களோட மிளகா எப்படி இருக்கோ அதை பார்த்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வந்து தேங்காய் வச்சுருக்கேன், துருவின தேங்காய், 1 கிராம்பு, 1 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் ஒரு பேனில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுட வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்து நம்ம இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 20 மினிட்ஸ் வந்து இந்த வாட்டரில் வந்து நல்லா ஊறணும். ஸோ இது 20 மினிட்ஸ் வந்து இப்படியே இருந்தால் போதும். இப்போ இது நல்லா ஊறிட்டுருக்கு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை வைக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டையாக தனியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஃபஸ்ட்டு ஜீரகம். இப்போ ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ அதை வந்து தனியாக ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து சோம்பு போட்டு வறுக்கிறேன். ஸோ இப்போ சோம்பும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் மாற்றிடலாம். இப்போ அடுத்து கசகசா போட்டுக்கலாம். இப்போ கசகசா நல்லா பொரிஞ்சு வருது, வெடிக்குது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பொட்டுக்கடலை போடுறேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலை வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் மாற்றிடலாம். இப்போ அடுத்து தேங்காய் போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயோடைய பட்டையும் கிராம்பையும் போட்டுடலாம். இது எல்லாமே இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஒரு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றல, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் ஊற்றி இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 20 மினிட்ஸ் சுடுதண்ணியில் வந்து சோக்கான மீல் மேக்கரை வந்து தண்ணியெல்லாம் எடுத்து புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கணும். இப்போ அந்த மீல் மேக்கரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் மீல் மேக்கரையும் அதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது
இதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து 30 மீல் மேக்கர் எடுத்தேன். இதில் வந்து 14 பால்ஸ் வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து இதை எப்படி அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் போட்டு ஒரு பரட்டி விடுறேன். இப்போ என்ன பண்ணும், இதை அப்படியே பிடிக்கணும். இப்படி தான் பேர்ட்ஸ் நெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கர் பால்ஸை போடலாம். இப்போ நம்மளோட பேர்ட்ஸ் நெஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்மளோட பேர்ட்ஸ் நெஸ்ட் ரெடி. Our bird's nest ready. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாதீங்க கைஸ், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.